கடைசி கேள்வி வச்சுக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்தில் 7 தக்பீர்களும் இரண்டாம் ரக்காத்தில் 5 தக்பீர்களும் கூறுவார்கள். இவற்றை கிராத்திற்கு முன்பு கூறுவார்கள். இந்த ஹதீஸை அவர் போட்டுறாரு. அபுதாவுது, தாரகுத்னி, பைஹக்கிலாம் இருக்குதுன்னு இந்த ஹதீஸை போட்டுட்டு அவர் கேள்வி கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், நான் அறிந்து கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், பெருநாள் தொழுகையில் முதல் ரக்காத்தில் 8 தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்தில் 6 தக்பீர்களும் கூறுகிறீர்கள். தாங்கள் குறிப்பிட்ட ஹதீஸில் 7 + 5 தக்பீர்கள் தான் கூறுகிறது. இந்த ஹதீஸிலிருந்து 8, 6 தக்பீர்களை எவ்வாறு பெற்றீர்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது பெருநாள் தொழுகை உள்ள ஹதீஸில் முதல் ரக்காத்தில் 7 அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 7 தடவை, ரெண்டாவது ரக்காத்தில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 5 தடவை, இப்படி தான் அந்த ஹதீஸில் இருக்கிறது. நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் 8 சொல்கிறோம். ஒரு தக்பீர் தொழுகைக்கு உள்ள தக்பீர் இருக்குல்ல, 7ன்னு சொல்கிறோம். முதல்ல என்ன செய்கிறோம், அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டிக்கிறோம், தொழுகையில் நுழைஞ்சிடுறோம். நுழைஞ்சிவிட்டு அப்புறம் 7 சொல்கிறோம். தக்பீரை கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 8 ஆகிடுச்சு. தக்பீரையும் சேர்த்து கூட்டினா, அந்த தக்பீர் முதல் தக்பீரையும் கூட்டினா 8 ஆகிடுச்சு. ஹதீஸில் வர்றதே 7, நீங்கள் நடைமுறையில் உள்ளது 7ன்னு சொல்லிட்டு 8 செய்கிறீங்க. 8ன்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அதில் என்னன்னு கேட்டால், இதில் சர்ச்சைக்கு வேலையே கிடையாது. ஏன்னு கேட்டால், தொழுகையில் 8 தக்பீராக நீங்கள் சொல்கிறீங்க, ருக்குவுக்கு தக்பீர் சொல்கிறீங்க, ருக்குல எந்திரிச்சு தக்பீர் சொல்கிறீங்க, சஜிதாவுக்கு ஒன்று சொல்கிறீங்க, சைதாவில் எந்திரிச்சு ஒரு தக்பீர் சொல்கிறீங்க, மறு சைதாவுக்கு ஒரு தக்பீர் சொல்கிறீங்க. அப்போ தக்பீர்னா அது கணக்கில் எடுக்கலான்னு தான் அர்த்தம். அதாவது இது எக்ஸ்ட்ரா தக்பீரை பேசுன்னு சாதாரண சிந்திச்சாலே விளங்கும். நம்ம விளங்கும்போது தொழுகையில் 8 தக்பீர் நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் தக்பீர் தொழுகையில் தான் வருகிற நிலையில்னு வரலை. 8 தக்பீரை சொல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், அதில் நின்று பார்த்தீங்கன்னா எத்தனை வருது, கூட்டி பார்த்து சொல்லுங்கள் எத்தனை வருது. அவ்வளோ தக்பீர் வரும். ருக்கு 1 எந்திரிச்சு 1, சைதாவுக்கு 1 எந்திரிச்சு 1, சைதாவுக்கு மராஜர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 2 ரக்காத்துக்கு சேர்த்திங்கன்னா அது ஒரு 10-15 தக்பீர் வந்துடும். அது கூட்டி நீங்களே பார்த்துக்கிறங்க. இம்புட தக்பீர் சொல்கிறோமே, நீங்கள் அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கணும். 7 தக்பீர் தானே வருகிறது, ஆனால் 15 சொல்கிறோமே அப்படி நீங்கள் கேட்டிருக்கணும். 8 சொல்லலை. நீங்கள் இந்த நிற்கிறத மட்டும் பேசுகிறீங்க. தக்பீர்னு பேசுங்க. தக்பீர்னு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வருது? 15. நீங்கள் கூட்டி பார்த்துக்கிறங்க. நான் கூட்டலை, இதை நீங்களே கூட்டிக்கணுங்க. அவ்வளோ வரும் 2 ரக்காத்துக்கும். அவ்வளோ தக்பீர் வரும் பொழுது அப்போ 7 வருகிறது. நம்ம இவ்வளோ சொல்கிறோமே, நீங்கள் கேள்வி கேட்டிங்களா? கேட்கல. அப்போ உங்கள் மனசில் என்ன தெரிகிறது? இது எக்ஸ்ட்ரா தக்பீரை சொல்லுது, அதை எடுக்கக்கூடாது கணக்கில். அதான் அர்த்தம். உங்கள் மனசிலே சொல்லுகிறது இது கணக்கு இல்லை, கூடுதலாக பெருநாளைக்கு இந்த கூடுதலாக சொல்வது தான் அப்படின்னு அப்படி வழங்கத்தான் வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கிறோம்ல, அதை கழிச்சிடுறோம். அதையும் கழிக்கிறோம், ருக்குக்கு போகிறத கழிக்கிறோம், ருக்குலேருந்து எந்திரிக்கிறத கழிக்கிறோம், எல்லாத்தையும் கழித்த மாதிரி அதையும் கழித்து விட்டுறோம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் 7 தக்பீர் என்பது +7 தான். அது 5 தக்பீர் என்பது +5. ஏற்கனவே என்ன இருக்குதோ அதை ஒன்று இருக்கல ஏற்கனவே, அதுக்கு மேற்கொண்டு 5 மேற்கொண்டு 7ங்கிறதுனால நாங்கள் 7 தான் சொல்கிறோம், 8லாம் சொல்லலை. நீங்கள் எது போய் அதில் கணக்கில் தப்பாக சேர்க்குறீங்க. அல்ல, அது போக என்னென்னு கேட்டால், நீங்கள் எடுத்துக்காட்டின அந்த ஹதீஸில் என்ன வருது, ஒரு வாசகம் என்ன வருதுன்னு கேட்டால், உல் கிராத்து பாதகுமா கில்தேஹிமா, இந்த குரான் ஓத கிராத் இருக்குல்ல, அது இந்த தக்பீருக்கு பிறகு தான் ஓத வேண்டும்னு வருகிறது. தக்பீருக்கு பிறகு தான் கிராத்து ஓதணும்னு இருக்குது. அப்போ தொழுகையில் நிற்கும் பொழுது கிராத்து மட்டுமா ஓதுவீங்க? கிராத்துக்கு முன்னாடி ஒன்று ஓதுவீங்கல்ல, சனா ஓதுவோம்ல, வஜ்ஜகத்து ஓதுவோம்ல, அல்லாஹும் பாயுது ஓதுவோம்ல. இங்கே என்ன வருது? தக்பீர் 7 தக்பீருக்கு பிறகு கிராத்து ஓதணும்னு வருது. அப்போ கிராத்துக்கு முந்தி ஓதுறது, அப்போ தக்பீருக்கு முன்னாடி அந்த 7 தக்பீர் முன்னாடி ஓதணும்னு விளங்குறது. அப்போ முதல் தக்பீர் கணக்கில் வரலை. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு அது சுப்ஹானக அல்லாஹும்ம அல்லது அல்லாஹும்ம பாயிது பைனி அல்லது வஜ்ஹத்து வஜ்ஹி இதெல்லாம் ஓதி முடிச்சுவிட்டு அப்புறம் வந்து செய்யணும் 7 தக்பீர் சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கணும். அப்போ இந்த 7 தக்பீருக்கு பிறகு கிராத்து ஓதணும்னு வருது. கிராத்துக்கு முந்தி ஓதுறது சொல்லப்படலை, முந்தி ஓதணும். முந்தி ஓதும்போது எப்போ ஓதுவீங்க? அந்த முதல் தக்பீருக்கு பிறகு. முதல் தக்பீரை பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? முதல் தக்பீர் என்பதை இதில் தனித்து பிரிச்சிடுறோம், இந்த 7ஓட சேர்க்கலை. இப்படி சிந்தித்து பார்த்தாலும் 7-5 என்பது எக்ஸ்ட்ரா 7-5 தான். நீங்கள் கேமில் உள்ளதையும் சேர்த்து கூட்டி பார்க்கக்கூடாது என்று இந்த 2 காரணங்களால் அதை நம்ம என்ன செய்யலாம், தெளிவாக வழங்கி கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். நிறைய கேள்விகள் தேங்கி கிடக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.